தமிழக அரசின் சார்பில் 2025-2026 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் தமிழகத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் மதுரை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்தும் அல்லது இன்னும் மதுரைக்கு எவ்வித திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கலாம் என்பது குறித்து விளக்குகின்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி பொருளாதாரத்துறை பேராசிரியரான முத்துராஜ். இன்றைக்கு தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் 2025 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சோதனையான காலத்தில் சாதனை படைக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், மத்திய மாநில நிதி உறவுகளிலே நிறைய சிக்கல் இருக்கிறது, அதிகமான கடன் தொல்லை இருக்கிறது. இந்த சூழலில் நிறைய வளர்ச்சி திட்டங்கள், சமூக நீதி திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். மதுரையை சார்ந்த ஒருவராக நாம் பார்க்கின்ற பொழுது மதுரைக்கு நிறைய திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் திருமங்கலம் ஒத்தக்கடை சாலைக்கான மேம்பாட்டு அறிவிப்பு பணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலூர் பகுதியிலே காலனி உற்பத்திக்கான தொழிற்சாலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை சிவகங்கை அடிப்படையில் ஹெரிட்டேஜ் டூரிசத்துக்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்திலே ஒரு ஏர்போர்ட் வருது என்றால் அது மறைமுகமாக மதுரை மாவட்டம், மதுரை சார்ந்த பகுதிகளுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும். தென் தமிழகத்திலே குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், தென் தமிழ்நாட்டிலே மதுரை என்பது மிக முக்கியமான நகரம், ஒரு தொன்மையான நகரம். அந்த தொன்மையான நகரம் மேம்பாட்டுக்கான பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அது கீழடி ஆகட்டும் அல்லது மற்ற சிறு சிறு விஷயங்களாகட்டும், தொன்மை சார்ந்த ஒரு சர்ச்சஸாக இருக்கலாம், இல்லை மசூதியாக இருக்கலாம், கோயில்களாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு சென்னைக்கு அடுத்து அதிகமான முக்கியத்துவம் பெறக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில், ஒரு பொருளாதார அடிப்படையில் மதுரை மாவட்டத்தை பார்க்குறோம், அல்ல மதுரை பகுதியில் பார்க்குறோம். ஏன் அதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, தென் தமிழகத்தில் மிக முக்கியமான நகரம், தொன்மை நகரம் மதுரை. ஆனால் இன்றைக்கு மதுரையில் பார்க்குறீங்கன்னா நிறைய ரோடு வசதிகள் அவ்வளவாக இல்லை என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி ஒரு பெரிய வைகை ஆற்றில் வெள்ளம் வருது என்றால் சில நேரத்தில் நிறைய மக்கள் சிரமப்படுகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உதாரணத்துக்கு டிராஃபிக் சிஸ்டம், போக்குவரத்து நெருக்கடி இருக்கிறது. மதுரை மாவட்ட பகுதிகளில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறாங்க, அரசு சார்ந்த பள்ளிக்கூட உதவிகள். இந்த சூழலை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இன்னும் சில சிறப்பு திட்டங்கள் மதுரை மாவட்டத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்க வேண்டும், வைகை சீரமைப்புக்கு ஒதுக்கி இருக்க வேண்டும், உயர்கல்விக்கான அதிக ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், மதுரை என்பது ஒரு சுற்றுலாத்தலம். இன்று நேற்றல்ல, 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம். அது மீனாட்சி வங்கலாக இருக்கலாம், திருமலை நாயக்கர் மகளாக இருக்கலாம், அலர்கலாக இருக்கலாம், திருப்பரங்குன்றம் இருக்கலாம், தெப்பக்குளமாக இருக்கலாம், அல்லது சமணர் படுக்கைகளாக இருக்கலாம், அல்லது அரிட்டாபட்டியாக இருக்கலாம். இவைகளெல்லாம் உலக புகழ் பெற்றவை. ஆனால் இவைகளுக்கான ஒதுக்கீடு என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. உதாரணத்துக்கு அரிட்டாபட்டியை நம்ம பார்க்குறோம். அரிட்டாபட்டியில் நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி அது இப்போ ஒரு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அரிட்டாபட்டிலே ஒரு சுற்றுலாத்தலமாக, ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் சென்டராக உருவாக்குன்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் வரும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வல்லபாய் பட்டேலுடைய சிலை வைத்ததன் மூலமாக அங்கே தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற சொல்லி அந்த பகுதி எல்லாமே ஒரு சுற்றுலா சார்ந்த பொருளாதார முன்னேற்றமாக இருக்கிறது. அப்படி ஒரு அரிட்டாபட்டியை, அப்படி ஒரு சமணர் படுக்கையை அப்பளத்தை உருவாக்குவதற்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஒருவேளை இந்த பட்ஜெட் டிஸ்கஷன்ஸ் போகிறப்ப இன்னும் சில சிறப்பு திட்டங்களை மதுரைக்கு அறிவித்தால் நல்லது. மதுரை சார்ந்த தொழில்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கு பார்த்தாலும் பஞ்சாலை தொழில்கள் இருக்கும். இன்றைக்கு அந்த மாதிரி தொழில் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தொழில்கள் மட்டும்தான் மதுரையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் தான். ஆனால் அதுவுமே ஒரு நீண்ட காலத்துக்கு, ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்க வேண்டும். பெரிய பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மதுரையில் இயங்குது. அது இன்னும் சிறப்பாக இயங்குவதற்கு ஒரு 500 பேர் 1000 பேர் ஸ்டார்ட் அப்பை கண்டுபிடிச்சி மதுரை சார்ந்த விஷயங்களை கொண்டு வரணும். பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க, கிராமம் சார்ந்த, ரூரல் ஸ்டார்ட் அப் சொல்லியிருக்காங்க, வில்லேஜ் ஸ்டார்ட் அப் சொல்லியிருக்காங்க, வில்லேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லியிருக்காங்க. இவையெல்லாம் மதுரை பக்கத்தில் அதிகமாக இருக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நன்மைகள் அறிவித்திருக்கப்பட வேண்டும். நிதி ஆதாரங்கள் மட்டுமல்ல, ஒரு கொள்கை அடிப்படையில். என்னை பொறுத்தளவு நீங்கள் பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாடு சொல்கின்ற பொழுது மதுரை பொருளாதாரத்தை பற்றி முக்கியத்துவமாக பேசியிருக்க வேண்டும். ஒருவேளை அது ஒரு குறுகிய காலத்தில் அல்லது ஒரு மொத்த அறிக்கையில் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கான ஒரு பொருளாதார அறிக்கையை தயார் செய்து அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை தமிழ்நாட்டின் பொருளாதார அறிக்கைகளை கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் முக்கியத்துவம் பெறும். மதுரைக்கு 2 விஷயத்தை தயவு செய்து செய்யணும். ஒன்று, மதுரையை வந்து ஒரு பன்னாட்டு சுற்றுலா தயமாக மாற்றுவதற்கு. ஏன்னா இந்த வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா வாரியம் என்று சில முக்கியமான ஒரு, குறிப்பாக திருச்செந்தூர் அறிவித்திருக்கார்கள், ராமேஸ்வரம் அறிவித்திருக்கார்கள். ஆனால் நம்ம மதுரைக்கு அதை அறிவித்தது மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதே சமயத்தில் மதுரை டு சிவகங்கை அந்த ஹெரிட்டேஜ் டூரிசம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. மதுரை சார்ந்த பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அரிட்டாபட்டியை பேசியிருக்காங்க, மேலூர் பேசியிருக்காங்க, திருப்பரங்குன்றத்தில் ரிசோர்ஸ் சென்டர், ட்ரைனிங் சென்டர் வருது. இதையெல்லாம்
நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய யானைக்கு கொஞ்சோண்டு உணவு கொடுக்குற மாதிரி இருக்கிறது. ஸோ மதுரை பொருளாதார முன்னேற்றத்திற்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வருகின்ற காலங்களில் தமிழக அரசு மதுரை பொருளாதார மேம்பாட்டுக்கான இன்னும் சிறப்பு திட்டங்களை, மதுரை சார்ந்த திட்டங்களை அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், மதுரை வளர்கின்ற பொழுது தென் தமிழகமே வளர்கின்ற ஒரு சூழல். உங்களுக்கு தெரியும், நீங்கள் மதுரையிலிருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், ராமேஸ்வரம், இந்த பகுதி எல்லாமே மதுரையை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் மதுரைக்கான முக்கியத்துவம் இன்னும் அளித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுமக்கள் பேசுகிற விஷயம் இது வந்து கிரீன் எக்கனாமிக் இனிஷியேட்டில் ஒன்று. நகரம் தொன்மையான நகரம்னால நம்ம வந்து நிறைய பாதுகாப்பு இல்லாமலோ அல்லது சுற்றுப்புற சூழல் இல்லாமல் இருக்கிறதா நம்ம சொல்லலாம். பட் எந்த நகரமாக இருந்தாலும் பசுமை சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக வந்து இந்த குப்பையை மறுசுழற்சி செய்வது, குப்பையை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூ டெல்லியில் ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு கீழே இயங்கக்கூடிய பல நிறுவனங்கள், பல அமைப்புகள் இதற்கான உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் நகரம், ஒரு பக்கம் தொன்மை நகரம், ஒரு பக்கம் மீனாட்சி நகரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட பொருளாதார அடிப்படையிலே சுற்றுப்புற சூழல் பிரச்சனை இருக்கின்ற பொழுது, குறிப்பாக ஒரு 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 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா, ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா, ஒரு டஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி பின்னோக்கி இழுத்து செல்லும். அதனால நம்ம ஹடில்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்க்குறப்ப இதை சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அதிக முதலீடு வரல, அதிக கவனம் செலுத்தலை அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை பின்னோக்கி செல்லும். அதனால் இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அது எதிர்பார்த்தது, ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவேளை சிறப்பு தீர்மானங்களோ அல்லது சிறப்பு அறிவிக்கலோ வருகின்ற பொழுது இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக ரோடு வசதி, போக்குவரத்து வசதி, இன்னும் சுற்றுப்புற சூழல் வசதி, குறிப்பாக நகரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை சரிவர கையாளுவதற்கான ஒரு தொழில்நுட்ப உதவியோ, நிதி ஆதாரங்களோ அல்லது கனரக வெஹிக்கிள்ஸோ உதவி செய்கின்ற பொழுது மதுரை கார்ப்பரேஷன் பிகம் லீடிங் கார்ப்பரேஷனாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன்.